நம்ம ஊரில் வாங்க மாட்டோம். இஸ்ரேலுக்கு செல்லும் விமானங்கள் இஸ்லாமிய நாடுகளின் மேல் பறப்பதற்கு தடை செய்வது. இஸ்லாமிய நாடுகள் மேலே இஸ்ரேலு போடும். இதனால் என்ன படும்? இஸ்ரேல் பாதிக்கப்படும் அப்படிங்கிற இந்த வச்சுருக்காங்க. இது எல்லாமே அப்போது இஸ்ரேல் வல்லரசாக அடுத்தது ஆகணும் அப்படின்னா இந்த போர் இன்னும் விரிவடையணும். அது ஈரான் ஜாயின் பண்ணணும், யுஏஇ ஜாயின் பண்ணணும். இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அங்கே லோக்கலில் இருக்கிறவங்க ஒரு கட்டம் வரைக்கும் தான் பார்ப்பாங்க. ஃபுல் இஸ்ரேல் நடக்கும். இந்த சுயஸ் கேனாலுடைய ட்ரேட் எல்லாமே பாதிக்கப்படும். எல்லாருமே பெரிய தலைவலியாக நினைப்பாங்க. யார்? யமனை தலைவலியாக நினைப்பாங்க, ஈரானை தலைவலியாக நினைப்பாங்க, எல்லாத்தையுமே நினைப்பாங்க. இப்போ கண்டிப்பாக ஒரு போர் நடந்தே தீர வேண்டியது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அவசியம். அது இதான் நடக்க போகுது. கற்பனையெல்லாம் காணாதீங்க. முஸ்லீம் நாடுகள் ஏதோ பண்ணிட போகுது, ஹமாஸ் ஜெயிச்சிட போகுது, தாலிபான்கள் இறங்கி கதி கலக்கிற போகிறாங்க. ஒன்றும் இப்போ நடக்காது. வெள்ளிக்கிழமாச்சுன்னா கம்பல்சரி கஹஃப் சூரா படிங்க. அப்போ என்ன பண்ணுவோம்னா சரியான முடிவுகள் எடுப்போம். ஒரு வாரத்திலேருந்து அடுத்த வாரம் வரைக்கும் நம்ம எடுக்கிற முடிவுகள் என்னவாக இருக்கும்? அல்லாஹ் எது நமக்கு ஹயரோ அந்த முடிவுகள் நமக்கு எடுக்க தோணும். நம்ம ஊரில் வாங்க மாட்டோம். இஸ்ரேலுக்கு செல்லும் விமானங்கள் இஸ்லாமிய நாடுகளின் மேல் பறப்பதற்கு தடை செய்வது. இஸ்லாமிய நாடுகள் மேலே இஸ்ரேலு போடும். இதனால் என்ன படும்? இஸ்ரேல் பாதிக்கப்படும் அப்படிங்கிற இந்த வச்சுருக்காங்க. இது எல்லாமே நல்லா தானே இருக்கு. இதை பிளாக் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் கொண்டு வரல, இதெல்லாம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஓஐசி மீட்டிங்கில் முடிவு எடுத்திருக்காங்க. முடிவு எடுத்தது யாருன்னா நம்பர் 1 ஹாதிமே ஹரமைன் சவுதி அரேபியா, 2வது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், 3வது எஜிப்து, 4வது ஜோர்டான் அந்த பக்கம் பார்டர், மொராக்கோ, பஹ்ரைன், சூடான், மொரிஷனியா, ஜிபூட்டி. இத்தனை நாடுகள் அதை பிளாக் பண்ணி அந்த தீர்மானத்தை கேன்சல் பண்ணிட்டாங்க. இவங்களுக்கெல்லாம் அந்த வீட்டோ பவர் இருக்க மாட்டிருக்கு. இவன் தான் மெயின். சவுதி அரேபியா தானே மெயின். போர் நிறுத்தம் கூடாதுன்னு சவுதி அரேபியா சொல்லியிருக்கு. புரியுதுங்களா? இப்போ பின்னாடி என்னங்கிறாங்க? மீடியாவில் ரியாக்ஷன் பார்க்குறாங்க, பல்ஸ் பிடிச்சி பார்க்குறாங்க மக்களை. என்ன நடக்குது? என்ன அதான் ஜூரிபத்தும் ஜில்லத்து மஸ்கனத்து என்ன இருக்கு? அதான் அல்லாவுடைய கோபத்திற்கு மேல் கோபம் ஆளாகிறாங்க. அதுதான் இழிவு. ஒன்றும் பண்ண முடியல. அப்போது இஸ்ரேல் வல்லரசாக அடுத்தது ஆகணும் அப்படின்னா இந்த போர் இன்னும் விரிவடையணும். அது ஈரான் ஜாயின் பண்ணணும், யுஏஇ ஜாயின் பண்ணணும். இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அங்கே லோக்கலில் இருக்கிறவங்க ஒரு கட்டம் வரைக்கும் தான் பார்ப்பாங்க. ஃபுல் இஸ்ரேல் அவங்க காலி பண்ணி அல்லாக்ஸாவை தூக்கிட்டாங்கன்னு வச்சுக்கிங்க. என்ன நடக்கும்? இங்கே இஸ்லாமிய நாடுகளில் என்ன நடக்கும்? மிகப்பெரிய கொந்தளிப்பு நடக்கும். இஸ்லாமிய அப்போ என்ன பண்ணுவோம்? அமெரிக்காவும் இஸ்ரேலும் அப்படியே நவுந்துக்கும். அவங்க சேஃப்டி கொடுக்காது. அந்த அந்த மன்னர் ஃபேமிலிகளை என்ன பண்ணுவோம்? சேஃப்டி கொடுக்காது. இவங்க சொந்தமாகவும் இராணுவத்தை ஸ்ட்ராங்காக வைக்கலையா? ஏன்னா பயம். நம்மளே இராணுவத்தை இராணுவ ஆட்சி வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? தன்னையே கவுத்திடுவாங்களே அப்படின்னு. இவன் இராணுவம் எதுக்கு? மன்னருக்கு எதுக்கு அவன் போய் உயிர் கொடுப்பான்? அவனுக்கு என்ன மறைய கலந்து போச்சு. அல்லாஹ்வுக்கு உயிர் கொடுத்துட்டு போவானா இல்லை மன்னருக்கு உயிர் கொடுப்பானா? அவன் கொடுக்க மாட்டான், தெரியும். அதனால் தெரியும் என்ன தான் அவங்களுக்கு சம்பளம் கொடுத்தாலும் எனக்கு விசுவாசமாக இருக்க மாட்டிங்கள அப்படின்னு. ஆமாம், ஏன்னா காவா அப்பப்போ கண் முன்னாடி வருது இல்லை? குரான் அரபி பேசுது. ஏதோ ஒரு தொழுகையில் கிராத்தில் ஏதோ ஒரு இமாம் செத்து போன மனசாட்சியை ஆக்டிவேட் பண்ணி விட்டாருன்னு வைங்க. ஏதோ ஒரு ரக்காத்தில் எப்போ ஸ்பார்க் ஆகுன்னு சொல்ல முடியாது குரான். அதனால் ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா அப்போ என்ன நடக்கும் அப்படிங்கும்போது அப்போ இவங்களும் ஸ்ட்ராங் இல்லை. இதுதான் அவங்களுடைய திட்டம். அப்போது இஸ்ரேல் கையை விட்டு போகும். ஏன்னா வேறு நிறைய ஹதீஸ்கள் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா ஒரு படை போகும் இஸ்ரேலை விடுவிக்கும் இருக்கும். அப்போ விடுவிக்கணும்னா கையை விட்டு போகணும். முதல்ல கையை விட்டு போனால் தானே விடுவிக்க முடியும். அப்போ கையில் கண்டிப்பாக இஸ்ரேல் நம்ம கையில், இது ஜெருசலம் நம்ம கையில் இருக்காது. அல்-அக்ஸா தகர்க்கப்படும், தேர்ட் டெம்பிள் கட்டிடுவாங்க. அப்போ இதனால என்ன ஆயிரும்? மிடில் ஈஸ்ட்டு டீஸ்டபிளைஸ் ஆயிரும். அப்போது அமெரிக்காவை இவங்க இப்போ அவங்களுடைய பிளான் என்ன அப்படின்னா அமெரிக்காவும் நேட்டோவும் சேர்ந்து ரஷ்யாவும் சைனாவும் சேர்ந்து 2 பேரும் சண்டை போட்டுக்கணும். ஏன் அப்படின்னா இந்த ட்ரேடு வழியாக பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் சைனா பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கேருந்து தான் அது முக்கியமான ஒரு இது ஹார்ட். அது ஏசியாவிலிருந்து யூரோப்புக்கு நீங்கள் ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னா இஸ்ரேல் யார் கையில் இருக்கோ, கான்ஸ்டன்டினோப்பிள் யார் கையில் இருக்கோ அவங்களால தான் பண்ண முடியும். ஏன்னா சுயஸ் கேனால் வழியாக அந்த வழியாக தான் போகணும். அப்போ நடுவில் இப்போ யமன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா ஹூத்திஸு? சுயஸ் கேனாலுக்கு ஆல்ரெடி ஒரு த்ரெட்னிங் வந்துருச்சு. இப்போ த்ரெட்னிங் வந்துச்சுன்னா சுயஸ் கேனால் த்ரெட்னிங் ஆச்சுன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுக்கும் விலைவாசி ஏறும். ஒரு கப்பல் 20 நாள் இப்படி மாட்டிக்கிச்சா அதுலேயே விலைவாசி எவ்வளோ போச்சு குப்புன்ட்டு. இரும்பு என்ன ரேட்டு போச்சு, சிமெண்ட்டுடைய ஜிப்சம் என்ன ரேட்டு போச்சு, இந்த தாது பொருள்கள்லாம் ரேட்டெல்லாம் தாறுமாறாக போச்சு.
சரியா? அந்த மாதிரி வந்து இப்போ அடுத்தது என்ன நடக்கும்? இந்த சுயஸ் கேனாலுடைய ட்ரேட் எல்லாமே பாதிக்கப்படும். எல்லாருமே பெரிய தலைவலியாக நினைப்பாங்க. யார்? யமனை தலைவலியாக நினைப்பாங்க, ஈரானை தலைவலியாக நினைப்பாங்க, எல்லாத்தையுமே நினைப்பாங்க. இப்போ கண்டிப்பாக ஒரு போர் நடந்தே தீர வேண்டியது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அவசியம். அதுதான் வந்து இம்ரான் ஹுசைன் இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, மக்கள் தொகை குறைக்கிறதும் அவங்களுடைய திட்டங்களில் இருக்கக்கூடிய ஒன்று. இப்போ மக்கள் தொகை எப்படி குறையும் அப்படின்னா, சைனாவும் ரஷ்யாவும் போர் இடும்போது தான் மக்கள் தொகை குறையும். அப்போ நியூக்ளியர் வார் 2 பேரும் அடிச்சுக்கணும். ஃப்ரான்ஸ் தூக்கி சைனா மேலே பாம்பு போடணும், சைனா தூக்கி இட்டாலி மேலே பாம்பு போடணும். இப்போ இதில் வந்து இவன் நின்று வேடிக்கை மட்டும் பார்ப்பான். யார்? ஏன்னா இதுக்கு பின்னாடி 2 பேர் மாஸ்டர் பிளானர் இருக்காங்க. ஒன்று தஜ்ஜால், இன்னொன்று இப்லிஸ். இது ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா இது அல்லாஹ்வுடைய தூதர் வந்து நமக்கு சொல்லப்பட்ட வாக்குறுதி. இதெல்லாம் கண்டிப்பாக இது நிறைவேறும். தஜ்ஜால் முழு உலகத்தை அங்கே வாட்டுவான். அப்போ ஒரு நியூக்ளியர் வார் மிகப்பெரிய லெவலில் வரும்போது என்ன ஆயிரும்? பொல்யூஷன் ஆயிரும். 3 வருஷத்துக்கு வெயில் வராதா? புகை மூட்டம் இருக்குமா? அப்போ இவ்வளோ பெரிய விலை கொடுத்ததுக்கப்புறம் இந்த விலை எதன் அடிப்படையில் கொடுக்கப்படுது? மதத்தின் அடிப்படையில் இப்போ கொடுக்கப்படுது. இவன் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டினுங்கிறான், அவன் இஸ்லாமுங்கிறான், இவன் முஸ்லீமுங்கிறான். இப்போ ஒட்டுமொத்த உலகமே மதங்களை வெறுக்க ஆரம்பிச்சிடும். போதுமுடா உங்கள் ஆன்மீக கோட்பாடுகள், இனி வர்றது வந்து ஒன்றே குலம் ஒரே நாடு நோ மதம் அப்படிங்கும். அப்போ யார் வருவா? தஜ்ஜால் வந்து ப்ரெசென்ட் பண்ணுவார். வெல்கம், நான் வந்திருக்கேன், மதம் இல்லாமல் மனித நேயத்தோடு நான் அனைவரையும் இது பண்ணுவோம், மதச்சார்பின்மையை நிலைநாட்டுவோம். நம்மளாலே போய் கொடி பிடிச்சிட்டு முன்னாடி போவோம். மதச்சார்பின்மை மாநாடு நடத்துவார் தஜ்ஜால் தலைமையில். ஏன்? அவருக்கு 2 கண் இருக்கும். அவர் வர்ற தஜ்ஜால், இவங்க விளங்கி வச்சிருக்கிற தஜ்ஜால் வரமாட்டான். நெத்தியில் காஃபிர்லாம் இருக்காது. ஹசரத் செக் பண்ணி இப்போ பூதகனெல்லாம் செக் பண்ணிடுவார். கம்பல்சரி அதில் நெத்தியில் வந்து காஃபிரே இருக்காது. ஒரு 2 கண்ணு கம்பல்சரி இருக்கும். ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பான், ரொம்ப ஜென்டலாக இருப்பான். என்ன, அவன் வந்து உலகத்திலே சமாதானத்தை பேசுவான். அணு ஆயுத போர்னால் நடந்த அந்த கெடுதல்களை பற்றி மக்களுக்கு எடுத்து பேசுவான். இப்படிப்பட்ட ஒரு மனிதகுல ரட்சகரை நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படின்னு நாமளும் நினைப்போம். யூதர்களும் நமக்கு சப்போர்ட் ஆயிடுவாங்க. இப்போ நிறைய பேர் சப்போர்ட்டில் தானே இருக்காங்க. யூதர்கள் வந்து நமக்கு நண்பர்கள் தானே. இப்போ இந்த நடந்த அநியாயன்ட்டு பாலஸ்தீனில் நம்மளாம் அண்ணன் பிள்ளையாக இருக்கலாம் வாங்க அப்படின்னு யூதர் தஜ்ஜால் கூப்பிடுவோம், எல்லாம் பண்ணுவோம். நம்மெல்லாம் ஒரே தாய் குழந்தைகள், தொப்புள் கூடி உறவே வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிடும். கடைசியாக என்ன போயிடும்? அல்லாஹ்வுடைய தீனு பேக் ஃபுட்டில் போயிடும். இதுதான் நடக்க போகுது. இதை நோக்கி உலகம் ஸ்டெப் பை ஸ்டெப்பு நவுந்துட்டுருக்குது. நம்மளும் வந்து என்ன பண்ணணும்? இதற்கான என்ன தயாரிப்புகள் நம்ம பண்ணணும்னா மறுமைக்கான தயாரிப்பு தான். சோம்பேறித்தனமாக உட்காரக்கூடாது. நம்முடைய பிரச்சாரத்தை வந்து இன்னும் வந்து வேகப்படுத்தணும். நம்முடைய கல்வி கற்கக்கூடிய இதையும் வந்து அதிகப்படுத்தணும். நம்முடைய நேரங்களை அதிகமாக செலவு பண்ணணும். நம்முடைய பொருளாதாரத்தை அதிகமாக செலவு பண்ணணும். இப்போ இதுதான் நம்ம போகணும். உலகம் வந்து கண்ணு முன்னாடி ஒரு 3ஆம் உலக போருக்கு நிற்கிது, ரெடியாக நிற்கிது. இது காசாவில் வந்து ஸ்டார்ட் ஆன ஃப்ரண்ட் வந்து இது நானே எதிர்பார்க்காது. உக்ரைன் மூலமாக தான் 2ஆம் உலக போர் ஸ்டார்ட் ஆகும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அது பார்த்தா புட்டின் என்ன சொல்லிட்டார்? இன்னும் 5 வருஷம் நாங்கள் இப்படியே சண்டை போடுவோன்ட்டார். புட்டின் என்ன சொல்கிறார்? 5 வருஷத்துக்கு அவனை வச்சு செய்ய போகிறோம் அப்படின்ட்டார். அது சண்டையெல்லாம் வந்து ஒரே ஃபுல் ஃப்ளெஜ் வாரி இப்போ நான் பண்ண மாட்டேன்ட்டார். இதே தான் ஒரு 4 பசங்களை மட்டும் போட்டிருப்பேன். அது சொல்லியிருப்போம்ல, சம்பளம் கம்மியாக கொடுக்குற 4 பெயிண்டர் மட்டும் விட்டு நீயே மெதுவாக அடி அப்படிமா. அது மாதிரி பெயிண்ட் அடிக்க வச்சுட்டு இருக்காங்க. இப்போ நீயே அடிச்சுட்டு இரு, சும்மா மெயின் வெப்பன்ஸ்லாம் இப்போ இறக்க வேண்டாம், கடைசியாக நம்ம அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்களுடைய பிளானிங்கில் போயிட்டுருக்கு. இப்போ உலகம் ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு போகுது. இதான் நடக்க போகுது. கற்பனையெல்லாம் காணாதீங்க. முஸ்லீம் நாடுகள் வந்து ஏதோ பண்ணிட போகுது, ஹமாஸ் வந்து ஜெயிச்சிட போகுது, தாலிபான்கள் இறங்கி கதி கலக்கிற போகிறோம். ஒன்றும் இப்போ நடக்காது. எல்லாமே மல்ஹமாவுக்கு அப்புறம்தான். இந்த மல்ஹமா வந்துருச்சுன்னா உலக நாடுகளில் என்ன இருக்காது? முக்கால்வாசி பார்டர்ஸே இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. மோஸ்ட்லி எல்லாமே அந்தள சிந்தலை ஆயிரும். எது எப்படி போகணும்னு தெரியாது. ஆனால் தப்பி பிழைக்கிறது எது? இஸ்ரேல் கண்டிப்பாக அப்படியே சாலிடாக இருக்கும், முழு பலத்தோடு இருக்கும். அதுக்கு வந்து கவுண்டர் கொடுக்கறதுக்கு யார் வருவா? அதை லிபரேட் பண்ணுறது யார்? இமாம் மஹதி போய் அதை விடுவிப்பாங்க. அங்கே பக்கம் தஜ்ஜால் இருக்கலாம். அதுதான் அது ரிலேட்டடாக தான் வருது. இப்போ நினச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர் என்னென்னா, முஸ்லீம்களுக்கும் யூதர்களுக்கும் யுத்தம் வந்துருச்சுல்ல, அந்த ஹதீஸ் இருக்குல்ல, அந்த யூதர்கள் என் கல்லுக்கு பின்னாடி ஒருத்தன் இருப்பான், இவர் யூதன் இருக்கிறான் அப்படின்னு அந்த ஹதீஸ் இப்போ கற்பனை பண்ணிட்டு இருக்காங்க நம்மளுங்க. அதுதான் நினச்சிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அது வெற்றி நமக்கு தானேன்ட்டு. அப்போ அது வந்து ஈசா நபி வந்ததுக்கப்புறம் அந்த போரில் தலைமை தாங்கிறது ஈசா நபி. எனக்கு பின்னாடி ஒரு யூதன் இருக்கான், அந்த மரத்துக்கு பின்னாடி ஒரு யூதன் இருக்கான்னு சொல்கிற அந்த போர் நடக்கும்போது ஈசா நபி தலைமை தாங்குவாங்க.
நம்மளுக்கு என்ன நினச்சிட்டு இருக்காங்க, முஸ்லீம் யூதர்கள் சண்டைனால இது அப்புறம் இந்த ஆயத்து எது யூதர்கள் வந்தால் புறங்காட்டி ஓடுவார்கள். அவன் யூதனே கிடையாது, அவன் வந்து வேற ஐட்டம், ஸ்பெஷல் ஐட்டம். அவனை போய் யூதன்னு நினச்சிக்கிட்டு நீ போய் அடித்து பார்த்தீங்கன்னா பலார்னு 2 விட்டுருவான். ஏன்னா நீ பயந்துக்குயாமா குரான் சொல்லுது அப்படின்னு அடித்தா பயப்பட மாட்டான். இல்லையே எங்கே மிஸ் பண்ணிட்டோம், பயந்துக்குவான்ல குரான் சொல்லுது அப்படின்ட்டு. குரான்லாம் ஏமாற்றக்கூடிய வாக்குறுதி கொடுக்கல, நீங்கள் ஒழுங்காக குரானை படிக்கலன்னு அர்த்தம். ஸோ அந்த அடிப்படையில் அல்லாஹ் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளில் நம்ம சரியான நிலைப்பாட்டை எடுத்து சரியான முடிவுகள் எடுக்கக்கூடிய அந்த அந்த பசீரத்தை வந்து அல்லாஹ் நமக்கு கொடுக்கணும். அதுக்காக ஒவ்வொருத்தரும் கஹஃப் சூரா படிங்க. வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா கம்பல்சரி கஹஃப் சூரா படிங்க. அப்போ என்ன பண்ணுவோம்னா சரியான முடிவுகள் எடுப்போம். ஒரு வாரத்திலேருந்து அடுத்த வாரம் வரைக்கும் நம்ம எடுக்கிற முடிவுகள் என்னவாக இருக்கும், அல்லாஹ் வந்து எது நமக்கு ஹயரோ அந்த முடிவுகள் நமக்கு எடுக்க தோணும். விட்டுட்டோம்னா அடுத்த வாரம் தப்பாக முடிவு எடுக்க ஆரம்பிச்சிருவோம். கஹஃப் விட்டுட்டோம்னா அடுத்த வாரத்துக்கு கண்ணு நமக்கு அந்த பவர் போயிடும். இந்த பேட்ரி சார்ஜ் மாதிரி வச்சுங்க, சார்ஜ் வந்து டவுன் ஆயிரும். சனிக்கிழமை அது வியாழக்கிழமை வரைக்கும் இருக்கும், வியாழக்கிழமைக்கு அப்புறம் அது எக்ஸ்பயர்ட் ஆயிரும். அப்புறம் வந்து கிறுக்குத்தனமாக முடிவு எடுத்துருவோம், கொண்டு போய் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் எங்கே போட்டுருவோம், எங்கே பாம்பு விழுவுதோ அந்த இடத்துல